மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது நோயும் மருந்தும் என்பதை பற்றி பார்த்தோம். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த நோய்களை நீக்குகின்ற மருந்துகளாக விளங்கக்கூடியவை அறக்கருத்துகள். அந்த அறக்கருத்துக்களை இலக்கியங்களானது தெளிவுற விளக்குகின்றன. அத்தகைய கருத்துக்களை விளக்கக்கூடிய ஒரு நீலகேசி பாடலைத்தான் நாம் நேற்று பார்த்தோம். ஒளிபொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள்ளிருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. அகற்றுவதற்கு அரியவை பிறவித் துன்பங்களாகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3: நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றவர்கள் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது வருமுன் காப்போம். வருமுன் காப்போம். வருவதற்கு முன்னதாகவே ஒரு நோயானது நோய் வந்த பிறகு அதனை தீர்ப்பதற்கான, நம்முடைய உடலிலிருந்து அந்த நோயானது நீங்குவதற்கான வழிகளை கண்டறிவதற்கு முன்னதாகவே, அவை வருவதற்கு முன்னதாகவே, நம்மை நெருங்குவதற்கு முன்னதாகவே நம்மை நாமே காப்பதுதான் அறிவுடைமை என்பது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு நோயானது பரவிக்கொண்டிருக்கின்றது. அது நம்மை வந்து சேர்ந்த பிறகு அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதை விட, அது நம்மை தாக்கி அதிலிருந்து நாம் தப்பி பிழைப்பதை விட, அது நம்மை நெருங்காமலேயே நம்மை நாம் காக்க வேண்டும். எப்படி? முடிந்தவரை வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியில் சென்றால் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வெளியில் சென்று வீடு திரும்பினால் கை கால்களை நன்கு கழுவி விட்டு வீட்டிற்குள் வர வேண்டும். அல்லது குளித்த பிறகு வீட்டிற்குள் வர வேண்டும். நன்கு சத்தான காய்கறிகள், கீரைகள் இவற்றை அன்றாடம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இவற்றை செய்வதன் வாயிலாக அந்த நோயானது நம்மை வருவதற்கு முன்னதாகவே நாம் காப்போம், நம்மை நாமே காத்துக்கொள்ளலாம். அப்படி வருமுன் காப்போம் என்பதை பற்றி கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் எவ்வாறு அவற்றை நோய் வருவதற்கு முன்னதாகவே நம்மை நாமே காத்துக்கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பவற்றை அவர் ஒரு பாடலாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். அப்படி அவர் கூறுகின்ற வருமுன் காப்போம் என்பது என்ன என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண்போம்.
பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 50 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை 1876ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை 1876ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் பெயர் சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி ஆவார். சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர்தான் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். தன்னுடைய 9வது வயதில் தந்தையை இழந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். எத்தனை வருடங்கள்? 36 வருடங்கள் ஆசிரியராக இவர் பணியாற்றியிருக்கின்றார். 1901இல் உமையம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர் பக்தி பாடல்கள், இலக்கியம் பற்றிய பாடல்கள், வரலாற்று நோக்குடைய கவிதைகள், குழந்தை பாடல்கள், இயற்கை பாட்டுகள், வாழ்வியல் போராட்ட கவிதைகள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள், கையறு நிலை கவிதைகள், பல்சுவை பாக்கள் என்ற விரிந்த தளத்தில் செயல்பட்டவர் இவர். பக்தி பாடல்கள் எழுதுவார், இலக்கியம் பற்றிய பாடல்களை எழுதுவார், வரலாற்று நோக்குடைய கவிதைகளை எழுதுவார், குழந்தைகளுக்கான பாடல்கள். குழந்தை பாடல் என்று சொல்லும் பொழுது 2ஆம் வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். தோட்டத்தில் மேய்யது வெள்ளை பசு என்ற பாடல். தோட்டத்தில் மேய்யது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலானது. அந்த பாடலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார். இயற்கை பாட்டுகள், இயற்கையை போற்றி பாடுவது 4ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். 6 ஆற்றினை பற்றி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரித்த சமவெளி எங்கும் தவழ்ந்து புரண்டு வந்தேன் என்ற ஒரு பாடல். அந்த பாடலை எழுதியவரும் இவர்தான். வாழ்வியல் போராட்ட கவிதைகள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள், கையறு நிலை கவிதைகள், பல்சுவை பாக்கள் என்று பல்வேறு விதமான தளத்தில் தன்னுடைய கவிதை திறனை வெளிப்படுத்தியவர். ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், உமர்கயாம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் படைத்திருக்கின்றார். உமர்கயாம் என்பவர் பாரசீக நாட்டினுடைய கவிஞர். அவருடைய கவிதைகளை இவர் மொழிபெயர்ப்பு செய்து அதனை உமர்கயாம் பாடல்கள் என்ற தலைப்பில் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றார். 1954ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இயற்கை எய்தினார். இது இவரை பற்றிய குறிப்பானது. இவருடைய நினைவை போற்றும் விதமாக 2005ஆம் ஆண்டு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. இவருடைய மலரும் மாலையும் என்ற நூலிலிருந்து ஒரு பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. பாடலினை காண்போமா மாணவர்களே? நன்றி. வருமுன் காப்போம். வருமுன் காப்போம். வருவதற்கு முன்னதாகவே காத்துக்கொள்வது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வு, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வதுதான் குறைவற்ற செல்வம். குறையாது இருக்கக்கூடிய ஒரு செல்வம், நம்மிடமிருந்து நீங்காது இருக்கக்கூடிய செல்வம் என்றால் அது நோய் இல்லாமல், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வது தான். அதுதான் நம்மிடமிருந்து நீங்காது இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கும், நம்மிடமிருந்து குறையாது இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை.
நோயானது நம்மிடம் வந்து சேர்ந்த பிறகு அந்த நோயிடமிருந்து நாம் தப்பித்து கொள்வதை விட அல்லது அதனை தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன, எந்த மருத்துவரை சென்று சந்திப்பது, மருந்துகளை உண்பது என்று அந்த நோயை தீர்ப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. அந்த நோயானது நம்மை வந்து சேர்வதற்கு முன்னதாகவே நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை நெருங்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிவுடைமை என்பது. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. நல்ல உணவு, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும். நம்முடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து உடல் தூய்மை. நம்முடைய உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். தினசரி இருவேளை குளிக்க வேண்டும், இருவேளை பல் துலக்க வேண்டும். இவ்வாறு நம்முடைய உடலினை நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து உடற்பயிற்சி. தவறாது தினசரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நடைப்பயிற்சி செய்யலாம், யோகாசனம் செய்யலாம். நம்முடைய உடலினை வலிமை செய்வதற்கேற்ற உடற்பயிற்சிகளை நாம் செய்யலாம். இவைதான் நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவை. எது? நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி என்பது. இவற்றை விளக்கக்கூடிய ஒரு பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாடலினை காண்போமா? இந்த பாடலை நீங்கள் 5ஆம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். பழைய பாடத்திட்டத்தில் 5ஆம் வகுப்பில் இருந்த பாடல்தான் இது. உடலின் உறுதி உடையவரே, உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. உடலின் உறுதி உடையவரே, உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப் போவானே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப் போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயதும் தருமப்பா. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயதும் தருமப்பா.
அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வரும் முன்னோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வரும் முன்னோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. உடலின் உறுதி உடையவரே, உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வரும் முன்னோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. புரிந்த தமிழர்களே, இதில் மனப்பாட பாடல் முதல் 3 பாடலானது. அந்த முதல் 3 பாடலை மட்டும் நான் பாடுகின்றேன், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். உடலின் உறுதி உடையவரே, உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, காலன் ஓடி போவானே. நன்றி. உடலின் உறுதி உடையவரை, உடலின் உறுதி உடையவரை, உறுதியான உடலினை கொண்டவரை, உறுதியான உடலினை கொண்டவரை, அதாவது நல்ல உடல் வலிமை, நல்ல உடல் வலிமை உடையவர்தான் உலகில் இன்பம் உடையவராம். இந்த உலகிலேயே மகிழ்ச்சி உடையவராக இருப்பவர் யார் என்றால் உடல் வலிமை உடையவர்தான். உறுதியான உடலை கொண்டவராக எவரொருவர் இருக்கின்றாரோ அவர்தான் இந்த உலகில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார் என்று சொல்கின்றார். யார் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார்? நல்ல உடல் வலிமை உடையவர். நல்ல உடல் வலிமை உடையவராக எவரொருவர் இருக்கின்றாரோ அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகுந்த மகிழ்ச்சியுடையவராக இருப்பாராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இடமும் பொருளும், இடமும் பொருளும், பொருள் செல்வம், வாழக்கூடிய இடமும் ஏராளமான செல்வங்களும் ஒரு நோயாளிக்கு, உடல் உறுதியற்று இருக்கக்கூடிய, உடல் பலவீனமடைந்திருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு அவர் வாழுகின்ற இடமும் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வமும் ஒரு இனிய வாழ்வினை, இனிமையான ஒரு வாழ்வினை தந்துவிடுமா? தந்துவிடுமா? தராது. ஒருவருடைய உடலில் வலிமை இல்லை, நோய்கள் இருக்கின்றது. ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய மாளிகையில் இருக்கின்றார். ஏராளமான செல்வங்கள் அவரிடம் இருக்கின்றது. ஆனாலும் அந்த வாழ்வு அவருக்கு மகிழ்ச்சியை தருமா? ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன.
ஒரு பெரிய ஆடம்பரமான மாளிகை வீட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வாழ்வு அவருக்கு மகிழ்ச்சியை தருமா? ஆனால் அவருடைய உடலில் நோய்கள் இருக்கின்றது. அப்பொழுது அந்த வாழ்வு அவருக்கு இன்பத்தை தருமா? தராதாம். நிச்சயம் தராது. ஆனால் ஏழ்மை நிலையில் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவரிடம் செல்வம் இல்லை, மாட மாளிகைகள் இல்லை, ஒரு சாதாரண குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, அவருடைய உடல் வலிமை உடையதாக இருக்கின்றது, நல்ல வலிமை வாய்ந்த உடலை இருக்கின்றார், உறுதியுடைய உடலை கொண்டவராக இருக்கின்றார் என்றால் அவர்தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியுடையவராக இருப்பார். இதுதான் அந்த முதல் பாடலினுடைய பொருளானது. ஆக நம்மிடம் செல்வம் இருக்கின்றது இல்லை என்று அதனை வைத்து நாம் அவர் மகிழ்ச்சியுடையவராக இருக்கின்றாரா இல்லையா என்று நாம் கண்டறிய முடியாது. அது நமக்கு தேவையே இல்லை. உடல் வலிமை இருந்தால் போதும். செல்வம் என்பது இரண்டாவது இடம்தான். முதலில் உடல் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உடலை உடையவராக இருக்க வேண்டும். எந்த நோய் நொடியும் இல்லாது இருக்கக்கூடிய உடலினை பெற்றிருக்க வேண்டும். அது இருந்தாலே போதும். செல்வம் என்பதெல்லாம் தானாக நாம் சேர்த்து கொள்ளலாம். அதே ஏராளமான செல்வங்கள் இருந்தாலும் அவருடைய உடல் வலிமையுடையதாக இல்லை என்றால் அந்த செல்வங்கள் இருந்தும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. அது அவருக்கு இனிமையான வாழ்வினை தராது. அதுதான் முதல் பாடலினுடைய பொருளில் கவிமணி தேசிக விநாயனார் குறிப்பிட்டிருக்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. நல்ல உடல் வலிமை உடையவராக எவரொருவர் இருக்கின்றாரோ அவர்தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சி உடையவர். உடலில் உறுதியற்று இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வாழக்கூடிய இடமும் செல்வமும் இனிய வாழ்வினை தராது. அடுத்து இரண்டாவது பாடல். சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவியேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சுத்தமுள்ள இடமெங்கும் நன்கு சுத்தமாக இருக்கக்கூடிய, சுத்தம் நிறைந்திருக்கக்கூடிய இடமெங்கும், எல்லா இடங்களிலும் எங்கு பார்த்தாலும் தூய்மையாக இருக்கின்றது. ஒரு குப்பைகள் கூட இல்லை, ஒரு அழுக்கு கூட இல்லை. அப்படி சுத்தம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களில்தான் சுகமும் இருக்கின்றது. எங்கே தூய்மை இருக்கின்றதோ அந்த இடத்தில்தான் சுகம் என்பது இருக்கின்றது. நாம் அதனை நித்தம் நித்தம் பேணுவையில், நித்தம் நித்தம் நாள்தோறும் தினந்தோறும் அதனை பேணுவையேல், பேணி பாதுகாத்தல் வேண்டும். அப்படி பேணி பாதுகாத்தோம் என்றால் நீண்ட ஆயுள் பெறுவாயே. நீண்ட ஆயுள், நீண்ட வாழ்நாளை நாம் பெறலாம். நீண்ட வாழ்நாளை நாம் பெறலாம். எப்பொழுது நீண்ட வாழ்நாளை பெறலாம்? எந்த இடம் தூய்மையானதாக இருக்கின்றதோ, எந்தவித குப்பைகளும் இல்லாமல் அழுக்கில்லாமல் தூய்மையாக இருக்கின்றதோ அந்த இடத்தில்தான் சுகம் என்பதே இருக்கின்றது. அப்படி தூய்மையாக இருக்கக்கூடிய இடத்தை தினந்தோறும் நாம் தூய்மைப்படுத்தி அந்த தூய்மையை போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்படி போற்றி பாதுகாத்து வந்தோம் என்றால் நாம் நீண்ட வாழ்நாளை பெறலாம். அதுதான் இரண்டாவது பாடலினுடைய பொருள். புரிந்ததா மன்னர்களே? ஆக நாம் இருக்கக்கூடிய இடமானது தூய்மையான இடமாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையான இடமாக இருந்தது என்றால் நீண்ட வாழ்நாளை நாம் பெற முடியும். புரிந்ததா? அடுத்து மூன்றாவது பாடல். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின். காலை மாலை தினந்தோறுமே காலையிலும் மாலையிலும் உலாவினிதம்,
உலாவினிதம் என்றால் நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி எழுதிக் கொள்ளுங்கள். உலாவினிதம் என்பது நடைப்பயிற்சி. காலையும் மாலையும் தினந்தோறும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் நடைப்பயிற்சி செய்து வந்தோம் என்றால் காற்று வாங்கி வருவோரின் அவ்வாறு நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நல்ல தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கப்பெறும். காலையிலும் மாலையிலும் நல்ல தூய்மையான காற்றினை நாம் சுவாசித்து வருகின்றோம் என்றால் அவர்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி காலன் ஓடிப்போவானே, காலன் என்றால் யமன், யமன் கூட என்ன செய்து விடுவான், நம்முடைய உயிரை கவர்வதற்காக நம்மை நெருங்க மாட்டான், ஓடிச் சென்று விடுவான். யாரிடம்? தினந்தோறும் தவறாமல் காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சி செய்து நல்ல தூய்மையான காற்றை சுவாசித்து வருபவர்களை எந்தவிதமான நோயும் நெருங்காது. அவர்களுக்கு நோய் என்பதே ஏற்படாது. மாணவர்களே, தினசரி தவறாமல் காலை மாலை இருவேளையும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். தவறாது நீங்கள் நடைப்பயிற்சி செய்து வாருங்கள். காலை மாலை இருவேளையிலும் நல்ல தூய்மையான காற்றை நீங்கள் சுவாசிக்கலாம். அப்பொழுது உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் உங்களை நெருங்காது. நம்முடைய உயிரை கவர்வதற்காக யமன் கூட நம்மை நெருங்க மாட்டார். புரிந்ததா மன்னர்களே? தினசரி தவறாது நாள்தோறுமே காலை மாலை இருவேளையிலும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நடைப்பயிற்சி நாம் செய்தோம் என்றால் நல்ல தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்கலாம். நல்ல தூய்மையான காற்றை நாம் சுவாசிப்பதன் வாயிலாக எந்த விதமான நோயும் நம்மை நெருங்காது. அதன் மூலமாக நம்முடைய உயிரை கவர்வதற்காக யமன் கூட நம்மை நெருங்க மாட்டான். இதுதான் 3வது பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா? அடுத்து 4வது பாடல். கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. கூழையே நீ குடித்தாலும் நாம் குடிப்பது கூழாக இருந்தாலும் சரி, கூழையே நாம் குடித்தாலும் குளித்த பிறகே குடியப்பா. குளித்த பிறகுதான் குடிக்க வேண்டும். கூழே குடித்தாலும் சரி, பழைய சாதத்தையே நாம் சாப்பிட்டாலும் சரி, குளித்த பிறகுதான் குடிக்க வேண்டும். நம்முடைய உடல் தூய்மை செய்த பிறகுதான் நாம் உணவை உண்ண வேண்டும். அதேபோல் ஏழையே நீ ஆனாலும், ஏழையாக இருந்தாலும் சரி, வறுமையில் வாழ்ந்தாலும் சரி, இரவில் நன்றாய் உறங்கப்பா. இரவில் நன்றாக உறங்க வேண்டும். நாம் ஏழையாக இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் வசதி வாய்ப்புகளை பெறுவது என்று அதனை நினைத்து கவலைப்படக்கூடாது. இரவு நன்றாக உறங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்பொழுதுதான் அதிகாலையிலேயே எழுந்திருக்க முடியும். நம்முடைய வேலைகள் விரைவாக நாம் செய்து முடிக்க முடியும். சோம்பல் என்பதை நம்மை நெருங்காது. எப்பொழுதும் நாம் சுறுசுறுப்பாகவே இருப்போம். இப்பொழுது இரவில் நன்றாக நாம் உறங்குகின்றோம் என்றால் அதைத்தான் இந்த 4வது பாடலில் சொல்கின்றார். கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. நாம் குடிப்பது கூழாகவே இருந்தாலும் நம்முடைய உடலை தூய்மை செய்த பிறகுதான் குடிக்க வேண்டும். நாம் வறுமையில் வாழ்ந்தாலும் சரி, இரவு நன்றாக உறங்க வேண்டும். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. 5வது பாடல். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல், திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய்.
மட்டுக்குணவை உண்ணாமல். மட்டுக்குணவை அப்படின்னா அதிகமாக, அதாவது உணவு என்பது அளவோடு தான் உண்ண வேண்டும். எந்த அளவிற்கு சாப்பிட வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் சாப்பிட வேண்டும். வயிறு முழுமையும் சாப்பிடக்கூடாது. அரை வயிறு சாதம், அரை வயிறு நீராகாரத்திற்கு, அரை வயிறு சாதம், கால் வயிறு நீராகாரத்திற்கு, பால் தண்ணீர் போன்ற நீராகாரத்திற்கு விட்டுவிட்டு கால் வயிறு வெற்றிடமாகவே இருக்க வேண்டும். வயிறு புடைக்க உண்ணக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக நாம் சாப்பிட்டோம் என்றால், அளவாக உண்ணாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் என்றால், வாரி வாரி தின்பாயேல், அப்படி அளவுக்கு அதிகமாக நாம் சாப்பிட்டோம் என்றால், திட்டுமுட்டு பட்டிடுவாய். திட்டுமுட்டு என்றால் தடுமாற்றம். ஒரு தடுமாற்றமானது ஏற்படும். இதில் நம்முடைய செரிமானத்தில், உணவு செரிமானத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு தினமும் பாயில் விழுந்திடுவாய். தினமும் நாள்தோறுமே பாயில் விழுந்திடுவாய். பாயில் என்றால் நோய்வாய்ப்பட்டு நாம் பாயில் விழுந்து விடுவோம். அளவோடு தான் உணவை உண்ண வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சே என்று சொல்கின்றார்கள். அமிர்தமாகவே இருந்தாலும் சரி, அது அளவுக்கு அதிகமாக உண்டோம் என்றால் அது நமக்கு நஞ்சுதான். இப்போ நமக்கு பிடித்தமான இனிப்பு இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிக்குமோ அதை வைத்துக்கொள்ளுங்கள். 1 சாப்பிடலாம், சரி 2 சாப்பிடலாம், 3 முயற்சி செய்யலாம், 4 ஒரு சிறிதளவு சாப்பிடலாம், 5 சிரமம்தான், திகட்டும், 6 முடியாது, 7 வாய்ப்பே இல்லை. அதற்கு அதிகமாக நம்மால் சாப்பிட முடியாது. 1 அல்லது 2 அவ்வளவுதான். அதற்கு அதிகமாக சாப்பிட்டோம் என்றால் திகட்ட ஆரம்பித்துவிடும், நம்மால் சாப்பிட முடியாது. அதே போலதான் எதுவும் அளவோடு தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அதிகமாக நாம் உண்டோம் என்றால் நம்முடைய குடலானது செரிமானத்தை இழந்து அது தடுமாற்றம் அடைந்து நாள்தோறுமே நோய்வாய்ப்பட்டு நாம் பாயில் விழுந்து விடுவோம், படுக்கையில் விழுந்து விடுவோம். அதைத்தான் சொல்கின்றார். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். உணவை அளவோடு தான் உண்ண வேண்டும். அளவுக்கு அதிகமாக உண்டோம் என்றால் செரிமானமானது தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு நாம் பாயில் விழுந்து விடுவோம். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஒட்டி விடுமப்பாம் 100 வயதும் தருமப்பாம். தூய காற்றும் நன்னீரும், தூய காற்று தூய்மையான காற்று, நல்ல தூய்மையான காற்றும், நன்னீரும் நல்ல குடிநீரும், நன்கு பசித்த பின் உணவும். சுண்ட பசித்த, சுண்ட என்றால் நன்கு பசித்த பிறகு உணவை உண்பதும் நோயை ஓட்டி விடுமப்பா. நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றக்கூடியவை இவை. 100 வயதும் தருமப்பா, 100 ஆண்டு நம்மை வாழ வைக்கும். இது தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், நன்கு பசித்த பிறகு உணவை உண்பது. இவை 3மே நோயானது நம்மை நெருங்காமல் காப்பாற்றக்கூடியது. அதோடு மட்டுமில்லாது 100 ஆண்டுகள் நம்மை வாழ வைக்கும். தூய காற்று, தூய காற்றுக்கு எங்கே செல்வது? நாம் தான் காற்றை மாசுபடுத்தி விட்டோமே. தூய காற்று நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் மரங்களை வளர்க்க வேண்டும். நம்முடைய வீடுகளை சுற்றி மரங்களை வளருங்கள். நல்ல குடிநீர், அது சிரமம்தான், ஏன்னா நம்ம நீரையும் மாசுபடுத்தி விட்டோம். கிடைக்கக்கூடிய தண்ணீரை நன்கு காய்ச்சி வடிகட்டி அதன் பிறகு குடியுங்கள். அடுத்து நன்கு பசித்த பிறகு உணவை உண்ண வேண்டும்.
நன்கு பசியெடுத்த பிறகு உணவை உண்ண வேண்டும். இந்த மூன்றும் தான் நோயானது நம்மை நெருங்காமல் நம்மை காப்பாற்றக்கூடியது. அதோடு மட்டுமல்லாது நம்மை 100 ஆண்டுகள் வாழ வைப்பதும் இவைதான். புரிந்தத மலர்களே? ஆக தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், நன்கு பசித்த பிறகு உணவை உண்பது, இவற்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நோயானது நம்மை நெருங்காது. சரியா? அடுத்த கடைசி பாடல். அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. அருமை உடலின் நலமெல்லாம், மிகவும் அரியதானது நம்முடைய உடல். நம்முடைய நம்முடைய உடலினுடைய நலங்களை எல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, அடையக்கூடிய வழிகள் இவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உடலானது நலமோடு இருக்க வேண்டுமென்றால் அதற்கான வழிகள்தான் இப்பொழுது நாம் பார்த்தது என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். வருமுன் நோயை காப்பாயே, நோயானது வருமுன்னை காக்க வேண்டும். வையம் புகழ வாழ்வாயே, இந்த உலகம் புகழ நாம் வாழ வேண்டும். புரிந்ததா மனர்களே? மிகவும் அரியதாக இருக்கக்கூடிய நம்முடைய உடலானது நலமோடு இருப்பதற்கான வழிகள்தான் இவை. எவை? உடல் உறுதியோடு இருக்க வேண்டும். சுத்தம் எங்கு நிறைந்திருக்கின்றதோ அந்த தூய்மையை போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீடித்த வாழ்நாளை நாம் பெறலாம். காலை மாலை நடைபயிற்சி செய்து நல்ல காற்றை சுவாசித்து வர வேண்டும். குளையே நாம் குடித்தாலும் சரி, குளித்த பிறகுதான் குடிக்க வேண்டும். வறுமையில் நாம் வாழ்ந்தாலும் சரி, இரவில் நன்றாக உறங்க வேண்டும். அடுத்து, அளவாக உண்ணாமல் அளவுக்கு அதிகமாக உண்டோம் என்றால் செரிமானம் தடுமாறி நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுந்து விடுவோம். அடுத்து, தூய்மையான காற்று, நல்ல குடிநீர், நன்கு பசித்த பிறகு உணவை உண்பது, இவைதான் நோயானது நம்மை அணுகாமல் காப்பாற்றக்கூடியது, 100 ஆண்டுகள் நம்மை வாழ வைப்பது. இவைதான் நம்முடைய உடலானது நலமோடு இருப்பதற்கான வழிகள். ஆகவே நோய் வருமுன் காப்போம், இந்த உலகம் புகழ வாழ்வோம். புரிந்ததா மலர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வருமுன் காப்போம் என்பதில் நம்முடைய உடலை பாதுகாத்து நலமோடு இருப்பதற்கான வழிகள் என்னென்ன என்று கவிமணி அவர்கள் கூறிய கருத்துக்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். உடல் உறுதியுடையவராக இருக்க வேண்டும். சுத்தமான இடத்தில்தான் சுகம் என்பதே இருக்கின்றது. நாள்தோறும் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீண்ட வாழ்நாளை பெறலாம். காலையும் மாலையும் நடைபயிற்சி செய்து நல்ல காற்றை சுவாசித்து வருபவர்களை நோயானது நெருங்காது. குளையை நாம் குடித்தாலும் குளித்த பிறகு குடிக்க வேண்டும். வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும். அளவாக உண்ணாமல் அளவுக்கு அதிகமாக உண்டோம் என்றால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவோம். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உணவை உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும், 100 ஆண்டுகள் நம்மை வாழ வைக்கும். ஆக நோய் வருமுன் காப்போம், இந்த உலகம் புகழ நாம் வாழ்வோம். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியை நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இவற்றை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் தவறாது பயன்படுத்தி நோயற்ற வாழ்வினை நாம் வாழ வேண்டும். புரிந்ததா மலர்களே? நன்றி. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 50 மற்றும் 51. பக்கம் எண் 50 வருமுன் காப்போம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 51 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 52. பக்கம் எண் 52 குருவினா. முதல் குருவினா.
நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? பக்கம் எண் 51 எடுத்துக்கொள்ளுங்கள். பாடலினுடைய பொருளில் 3வது வரி பத்தியில் பாடலினுடைய பொருளில் 3வது பத்தியை எடுத்துக்கொண்டீர்களாம். அதில் 2வது வரி தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். அதான் முதல் வினாவிற்குரிய விடை. குறித்து கொள்ளுங்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். முதல் வினாவிற்குரிய விடை. 2வது வினா அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி குறிப்பிடுவன யாவை? அந்த வினாவிற்குரிய விடை பக்கம் எண் 51 அதே 3வது பத்தியில் முதல் வரி அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். இது 2வது வினாவிற்குரிய விடை. அடுத்து சிறுவினா. உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக என்பது. இது அந்த பாடலினுடைய பொருள் முழுமையும். உடலின் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவர் என்பதில் ஆரம்பித்து நோய் வருமுன் காப்போம் உலகம் புகழ வாழ்வோம் என்பது வரைக்கும் பாடலினுடைய பொருள் முழுமையும் சிறுவினா. குறித்து கொண்டீர்களா? இதில் குறுவினாக்கள் 2ஐயும் ஒரு முறை எழுதி கொள்ளுங்கள். குறுவினா சிறுவினா 2ஐயுமே படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குறுவினாக்கள் மட்டும், படிப்பது குறுவினாவும் சிறுவினாவும். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.